வணக்கம் 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 மக்களே. இது இன்னொரு டிராவல் vlog, மோட்டோ vlog. போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, பியூட்டிஃபுல்லான வீடியோ. கொடைக்கானல்ல இருந்து பழனி வந்திருக்கோம். கோம்பைக்காடு அந்த மாதிரி ரூட் எல்லாம் பிரேக் எடுத்து வந்திருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நாம இருக்கிறது பழனியில இருக்கோம். பழனியில இருந்து அடுத்த நம்ம போக போற ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல். இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும். என் வயசுல நான் டிராவல் பண்ணும்போது எல்லாராலும் எல்லா வயசுலயும் டிராவல் பண்ண முடியும். பிரேக் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. இப்போ நம்ம இந்த மோட்டோ vlog கண்டினியூ பண்ணலாம். போரிங் ஹைவேன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வில் ட்ரை வாட் பெஸ்ட் வி கேன் டூ டு என்டர்டைன். ஓகேங்களா? வாங்க போலாம். குடி அவுட்ரு சிட்டியில் ஓட்டினவங்க, சென்னையில் ஓட்டினவங்கலாம் இங்கே ஊர் பக்கம் வந்தீங்கன்னா உங்களோட அந்த அப்ரோச்சே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். சரி சரி, நீங்க தான் ஃபாஸ்டா போறீங்க, போங்க. எங்கேயே பார்த்தாலும் இந்த போர்டு வச்சிடுறாங்க. சூப்பரா இருக்கு இந்த போர்டு. ஆனா ஒரு ஒரு லைஃப் இருக்கும். சும்மா ஏதோ இதுல வந்து உட்கார்ந்தோம், இதுல போனோம், அத வந்தோன்றது மாதிரி இல்லாம. சாரி நைனா, நம்ம பிரேக் வச்சு திரும்பிடலாம். அவ்வளவு பெரிய வண்டியை திருப்பணும்ல. பொறுமையா வந்திருக்கலாம், பொறுமையா போனாலே. இங்கு ஒரு ரயில்வே கேட் உள்ளது. வண்டி இருக்கு, கோவை போற வண்டி, தேனி பழனி. ஓ, வத்தல கொண்டு திண்டுக்கல்ல இருந்து வருது வண்டி. ரைட். ஒரு 80 வரைக்கும் நீங்க போனீங்கன்னா இந்த கிளாசிக் 350 க்ரூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆமா, அதுக்கு மேல போனீங்கன்னா அது என்ஜின் நாய்ஸ் அது இதுன்ற மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இந்த ஸ்பீட்ல எப்படி சொல்லலாம்னா ஒரு ஸ்வீட் ஸ்பாட் 70ல இருந்து 80 க்ரூசிங்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 65 to 70 டச் பண்ணி டச் பண்ணி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கேன். ஒரு ட்ரபிளும் இல்லை, அது வாட்டுக்கு அழகா போகுது. நடுவில் இந்த இவன் வந்தாப்பா பிரச்சனை. ஆஹா, இது வல்லவா காட்சி, கண் வல்லா காட்சி. அங்க பாருங்க, ஓப்பன் ஹைவே. நம்ம ஓவரா ரைட்ல போறோம், லெஃப்ட்ல போயிடலாம். அப்படியே எப்படி சொல்லலாம், க்ரூஸ் பண்றதுக்கு ஒரு அப்படியே ஜாலியா போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தென்னந்தோப்பு வரும், இந்த பக்கம் ஒரு டிராபிக் பார்க்கலாம், அந்த பக்கம் ஓட்டு கூட்டிட்டு போறது வருது, இதுதான். அதனாலதான் ஒரு ஹில் ஹைவேன்றது ஒரு டோட்டல் என்ஜாய்மெண்ட். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மலைத்தொடர்கள். நல்ல ஒரு ஆங்கிள் வேற கேமரா வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பக்கத்துல போகுது அந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தானே, இந்த வண்டி. ஏதோ ஒரு வண்டி கவனிக்கல. அந்த வண்டி எவ்வளவு தூரத்துல இருந்துச்சு. அப்ப அந்த மலைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப தூரமா இருக்கும். இங்க இருந்து வந்து ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட் எடுத்து திண்டுக்கல் போற ரோடு இந்த பக்கம் காட்டுது. கூகுள் மேப்பை நம்பல, கவர்மெண்ட்டை தான் நம்புறேன். ஏன்னா கவர்மெண்ட் தான் போர்டை போட்டிருக்கு. 41 கிலோமீட்டர் காட்டுது. 41 வித்வுட் பிரேக்ஸ், 30 மினிட்ஸ் கரெக்டா போனோம்னா. அப்போ டைம் இப்போ பார்த்தோம்னா 9:15 ஆகுது. கரெக்டா 10 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல், வித்வுட் எனி பிரேக்ஸ். பார்க்கலாம் வாங்க, போயிட்டே இருக்கலாம். ரைட், தேங்க்ஸ். பார்த்தீங்களா, இந்த பைபாஸ் கவர்மெண்ட்டை நம்பினா, பைபாஸை சொல்லலையே அண்ணங்கிட்ட கேட்டேன் நானே. இது ஆம்பளைங்களுக்கே ஒரு பழக்கம் இருக்கு. ரூட்டை போட்டோம்னா நாங்க தான் கரெக்டா போவோன்ற மாதிரி நம்ம எப்பவுமே போறது.
அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்படி பண்ணிடலாம், அதெல்லாம் இப்படி பண்ணிடலாம். இதுதாங்க ப்ராப்பர் ஹைவே. வாவ். அங்க இருந்துதான் நம்ம எங்க இருந்தோ இறங்கி வந்தோம். அந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் இருந்துதான் தெரியல நம்மளுக்கு. எப்படி இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. ஸ்ட்ரெயிட் ஹைவே, ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு லைக் அ கன். திண்டுக்கல் 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். அது ஏன் இந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு தெரியல. இங்க பாருங்க, வயக்காடு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட்ல. நடுவில் எங்கேயாவது இடம் வந்துச்சுன்னா ஒரு பிரேக் எடுத்து ஒரு டீயை சாப்பிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் ஒரே புட்டியா நம்ம நேரம் திண்டுக்கலுக்கு முடிச்சிடலாம். இது என்னது, லெஃப்ட்ல ஏதோ ஒரு ஹோட்டல் வருது, ஹரிபவா அது ஹோட்டல். குட்டி குட்டி ஹைவே டீ கடை தான். போரிங் ஹைவேன்னு சொல்றது உண்மைதான் இல்ல. ஏன்னா ஹில்ஸ் வந்து வரும்போது அப்படி இப்படி அப்படி 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 இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி வந்தோம், நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட்ல வர்ற மாதிரி. இங்க வந்து பார்த்தோம்னா அங்க ஒருத்தர் பேசணும்ல, நம்ம வழி சொன்னார்ல, நம்ம வந்து ரைட்ல திரும்பி ஏறி ஹைவே பிடிச்சதுல இருந்து ஒரே நேர் ரோடுங்க. அதே 80 க்ரூசிங் ஸ்பீட்ல பிடிச்சோன்னா அதே க்ரூசிங் ஸ்பீட்ல போகுது. திண்டுக்கல் 32, நாகப்பட்டினம் 307. கண்ணுக்கு அங்கு தூரமாக சில கடைகள் தெரிகிறது. அநேகமாக ஒரு டீ கடை இருந்தால் அங்கே நாம் நிறுத்துவோம். எஸ்எஸ்கே பேக்கரி இருக்கு, ரைட்டு. ஒரு பிரேக்கா போடுவோம். வெரி போரிங் போரிங். எஸ்எஸ்கே பேக்கரி. ஒரு 15 மினிட் பிரேக் எடுத்தாச்சு. ஓட்டுநர் உணவகம். அடுத்த நேரா திண்டுக்கல் தான். சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் வந்து லெஃப்ட்ல போயிருக்கணும், நம்ம போகல. அடுத்து இந்த விட லெஃப்ட்ல கூட நீங்க போனா வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் போயிடலாம். பைபாஸ்ல ஒரு பைபாஸ். பெயிண்ட் ஸ்ட்ரிப் இல்லாம சுத்தமா அதோட ஹைட்டே தெரியல. ஏதோ சின்ன மேடு மாதிரி தெரியுது. பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. வெயில் நல்ல சுல்லுன்னு அடிக்குதுங்க. போன வீடியோல எல்லாம் ஜாலியா ஹில் ஸ்டேஷன்ல ஜெர்கின் போட்டு சுத்திட்டு, இங்க நல்லா தெரியுது வெயில். ஸ்ரீராமபுரம் ரைட்ல. திண்டுக்கல் இங்க இருந்து ஒரு 16 கிலோமீட்டர். வெயில் நேரம் 20 மினிட்ஸ் அவுட் இருக்கு. ஓகே. வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது, எதிர் வெயில் வேறையா, சுல்லுன்னு அடிக்குது. மதுரை 75, புதுக்கோட்டை லெஃப்ட்ல 3. பஸ் புதுக்கோட்டை டு திண்டுக்கலா, அதுக்கு மேல என்னன்னு தெரியல, அடிச்சு நவுத்ராப்ல வண்டிய. நான் 80, 70, 80 க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன்னா அவரு சரன்னு ஓகே பண்ணி சூப்பரா ஓட்டுறாப்ல வண்டிய. பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கு. இவ்வளவு பெரிய வண்டி மற்ற டேலண்ட் திறமை இல்லாமலாம் ஓட்ட முடியாதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆமா கண்டிப்பா. ஏம்மா ஏம்மா பொள்ளாச்சி புதுக்கோட்டை விராலிமலை மணப்பாக திண்டுக்கல் பழனி. ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருந்தது, ஆனா நான் ஓவர்டேக் பண்ணல. தலைவன் எப்படிதான் ஓட்டுறான்னு
போலான்னுதான். இது எங்க திண்டுக்கல் ஸ்ரீராமபுரம். ஓ, இந்த ரோட்ல ஜாயின் ஆகுமா? ஓகே ஓகே ஓகே. திண்டுக்கல் டவுன் நேரா 4, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம். நம்ம திருச்சி பேகம்பூர் வழியா உள்ள போவோம். இப்போ பேகம்பூர் போறதுக்கு இப்படிதான் நம்ம ரைட்ல போவோம். பிஎஸ்என்ஏ நடிக்கிறான். அப்புறம் அப்படியே போவான். ரைட்ல போனோம்னா கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து நம்ம கப்பலகுண்டு போற ரோடு. நேரா போனா மதுரை, ரைட்ல போனா திருச்சி, லெஃப்ட்ல போனா திண்டுக்கல். கரெக்டா தான் வந்திருக்கோமா? அந்த ரைட் அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருந்துச்சுன்னு வைங்களா, நம்ம கரெக்டான ரூட்ல தான் வந்திருக்கோம். கரெக்ட் தாங்க. டோல் ரோட் ஷார்ட்ஸ். ரைட்டு. கோட்டை மாரியம்மன் டெம்பிள். ரைட்டு. திண்டுக்கல் இந்த லெஃப்ட்ல தான். இது திண்டுக்கல் எங்க போகும்னு பார்த்தோம்னா பேகம்பூர்ன்ற ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். பேகம்பூர் வந்தாச்சுங்க. இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் நம்ம எங்க இருந்து பார்த்தோம்னா பழனி டு திண்டுக்கல். ஒரு பெரிய கன்செப்ட் கொடுங்க. என்ன ஒரு போரிங் ஹைவேல தான் இருந்திருக்கோம். இதுதான் பேகம்பூர் திண்டுக்கல்ல. இது ஒரு நம்ம ட்ரிப்ளிகேட் மாதிரி ஏரியா சென்னையில, அந்த மாதிரி இதை சொல்லலாம். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராக்ஃபோர்ட் பேலஸ் இந்த பக்கம் இருக்கு, ஹபீப் நூர் இந்த பக்கம் இருக்கு. இந்த 2 இடத்துலையும் எங்கேயாவது நம்ம போய் இப்போ ரூம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஸ்டே பண்ணுவோம். அடுத்த விளாக் நம்ம எங்க இருக்குன்றத பார்ப்போம். சரியா? மேற்கொண்டு அடுத்தடுத்த விளாக் எங்க போறோம், என்ன பண்றோன்றத நம்ம பார்ப்போம். பாய்.